வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். இந்த அதிகாலையில் இந்த சுபிட்ச நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி. யாரெல்லாம் எந்திரிச்சு சீரியஸாக இந்த 4 மணிக்கு குளிச்சுட்டு இந்த விஷயங்களை செய்ய என்னோடு காத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் முதல்ல பாராட்டுதல்களை தெரிவிக்கிறேன். இந்த டெலகிராம் ட்ரைனிங்கில் அதிகாலை 4 மணிக்கு நம்ம இதை பண்ணுறோம். இது ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங். யார் வேணால் அதை கனெக்ட் ஆகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் இருக்கிற முதல்ல டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகாலை 4 மணிக்கு என்னோட கனெக்ட் ஆவீங்க. எப்போ வேணால் நீங்கள் உள்ள இந்த டெலகிராம் குரூப்பில் பார்க்கலாம். நாங்கள் என்னென்ன பண்ணுறதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ ஏறக்குறைய ஒரு 7000-8000 பேர் இதில் இருக்காங்க. அதிகாலையில் 4 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சு இந்த விஷயங்களை செய்கிறோம். செய்வதன் மூலம் நிறைய மாறிக்கிட்டே இருக்குது, மாறும். அதனால் யார் சீரியஸாக இதை பண்ணுறீங்களோ ஒரு மிகப்பெரிய மேஜிக் உங்களை நோக்கி காத்திருக்கு. சரியா? அதனால் மிக முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த சுயக்கட்டளை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளால், அனுபவங்களால் நம்ம நிறைய மைனஸில் இருக்கோம். இந்த மாதிரி ஃபெடப்பாக ஃபீல் பண்ணுறோம். என்ன பண்ணுறது தெரியல, என்ன பண்ணலான்னு தெரியல. கடன் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, அதை அடைக்கணும், என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் ஒரு மாற்று தீர்வு இருக்குது. அது நமக்கு தெரியல, அவ்வளோதான். நான் பிஸ்னஸில் சொல்லித்தரது என்னென்னா, நம்ம ஏன் ஜெயிக்கலை அப்படின்னா, ஏன் ஜெயிக்கல நமக்கு தெரியல. அதை தெரிஞ்சவன் நமக்கு சொல்லித்தரல. அந்த தெரிஞ்சவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கல, அவனை போய் அப்ரோச் பண்ணல, கனெக்ட் பண்ணல. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா தெரிஞ்ச ஒருத்தனோட பயணிக்கணும், அவ்வளோதான். நிறைய யோசிக்கணும். ஒரு குருவையோ மென்டாரையோ கோச்சையோ சூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். இவர் தகுதியானவர் தானா, இவருக்கு விஷயம் இருக்கா, இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரா, பண்ணுவாரா, பண்ணிட்டு இருக்காரா, எல்லா விஷயங்களும் அலசி ஆராய்ந்து ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துரு. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மகத்தான மனுஷி என் வாழ்க்கையில் வரல அப்படின்னா என் வாய்ஸை நீங்கள் கேட்க முடியாது. நான் போய் சேர்ந்து பல வருஷம் ஆயிருக்கும். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த என் குருக்கு நான் தாழ்பணிந்து என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். ஒருவேளை நான் சொல்லித்தர்ற இந்த சுய கட்டளைகளால் உங்கள் வாழ்க்கை மாறுச்சுன்னா அதுக்கு முழு மூல காரணமும் என் குருவே சேரும். நீங்கள் எனக்கு கொடுக்குற நன்றியையும் பாராட்டுகளையும் அன்பும் எல்லாம் என் குருவுக்கே செல்லும். நான் ஒரு ஊடகம், நான் என்னோடய வேலையை செய்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு மேலே நான் 3:45 எந்திரிச்சு இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப சூப்பர்லேட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான மனுஷனாக இருந்தான். என்னைக்கு நீங்கள் அதிகாலை எந்திரிச்சு ஒரு சில விஷயங்களை செய்யும்போது, நான் ஒருவேளை அதை நம்ம தப்பு பண்ணும்போது அதை திருத்துவதற்கு, கண்டிப்பதற்கு, சரி பண்ணுவதற்கு ஒரு குரு இருந்துட்டார்னா உங்களை ஒருத்தனாலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. எங்கே போய் என்ன பண்ணாலும் சரி, குரு அருள் இருக்க ஒருத்தனை எவனும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். யார் ஒருத்தருக்கு குரு அருள் இருக்கோ, யார் குருவோட பயணிக்கிறாரோ அவரை ஒரு பிளாக் மேஜிக்கோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கர்ஸ் பண்ணியோ அல்லது ஏதாவது நம்ம ஃபிசிக்கலாவோ வார்த்தைகளாலோ எண்ணங்களாலோ வேறு எதுவாலோ சாபம் விட்டோ கர்ஸ் பண்ணி எது பண்ணியுமே ஒரு டாட்டும் பண்ண முடியாது. இதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா குருவோட அருள் அப்படின்றது ஒரு அரண் போல். அதை தாண்டி நம்மளை ஒருத்தரும் தொட முடியும். ஒரு 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 அன்னை இருக்கா, ஒரு தந்தை இருக்கார் அப்படின்னா அவரை தாண்டி ஒரு குழந்தை யாரும் தொட்டுற முடியும். ஒரு தாய் அன்பை தாண்டி ஒரு குழந்தைய தொட்டுற முடியுமா கேட்குறேன். அந்த தாய்க்கு பலகீனம் ஆனாலோ அவளால் முடியாமல் போனாலும் மட்டும்தான் அவளை தாண்டி அவள் குழந்தையை தொட முடியும். இது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட பல மடங்கு உண்மை குரு அருள். தாயாவது கூட இருந்து ஏதாவது ஒன்று தடுக்கணும், ஃபைட் பண்ணணும். ஒரு வேளை தாயால் முடியாமல் கூட போகலாம். ஆனால் குரு அருள் என்பது நமக்கு மேலே இருக்க அருள், மேன்மையான அருள். அது உணர்ந்தாலும் தெரியும். உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த அன்புனா அது என்ன சொல்கிறது, எந்த லாப நோக்கமும் இல்லாமல் சுயநலமாக யோசிக்காமல் ஜெயிச்சா போதும்னு ஒரு குரு நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே 10 மடங்கு 20 மடங்கு பலனை கொடுக்கும். குரு நம்மளை பாராட்ட வேணாம், ஒரு புன்னகை, அவங்கள நினைச்சாலே போதும். அதெல்லாம் ஒரு உணர்வு. குரு உணர்வுன்றது ஒரு உணர்வு. அதெல்லாம் என்ன சொல்கிறது, பக்தி மாதிரி, காதல் மாதிரி. அது ஒரு சொல்லவே முடியாத ஒரு உணர்வு. எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோ உங்களுடைய குருக்களுக்கு எப்பயுமே நான் சொல்கிறேன், நன்றியுணர் தியானத்தில் முதல் மரியாதை குருக்களுக்கு தான். நன்றி சொல்லிட்டு தான். ஏன்னா அடுத்தது அப்புறம் தான் தாய்க்கும் தந்தைக்கும். தாய் தந்தை உறவு என்பது ரத்த உறவு. இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு இருக்கும், அது ஒரு சுயநலம் இருக்கும். நம்ம குழந்தை ஜெயிக்கணும்னு. ஆனால் குரு மட்டும்தான் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், ரத்த சம்பந்தம் இல்லாமல் நம்மளை நம்பி வந்தவொடனே ஜெயிக்க வைக்கணும்னு கூடயே பயணிப்பாங்க.
நான் திரும்ப சொல்கிறேன், இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு குருவோட பயணித்தல் என்பது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குரு வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு நல்ல போகிற வரவெல்லாம் நான் வந்து உங்களுக்கு மென்டாரிங் பண்ணுறேன்னு போர்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா என்ன, அவனுக்கு 1000 வேலை இருக்குது தேடி. அப்போ அந்த காலத்தில் பாருங்கள், குருகுல கல்வியில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு குருவை சந்திக்கிறானோ அல்லது குருவிடம் கஷ்டத்தை சந்திக்கிறானோ, திரும்ப சொல்கிறேன், கஷ்டப்பட்டு குருவை சந்திக்கிறானோ அல்லது குருவிடம் கஷ்டத்தை சந்திக்கிறானோ, எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு குருவை சந்திச்சானோ அவன் ஜெயிச்சிட்டான், அவன் லட்சத்து ஆகிட்டான்னு வச்சுப்போம். ஆனால் எவன் ஒருத்தன் குருவோட இருந்து கஷ்டப்படுறானோ அவன் சர்வ நிச்சயமாக கோடீஸ்வரன். ஏன்னா குரு வந்து எல்லாத்தையும் டாலரேட் பண்ணவே மாட்டார். அவர் பிடிக்கலன்னு சொல்லுவார். அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. அவரை புரிந்து கொள்ள முடியலன்னா அவர் தான் சரியான குரு. ஏன்னா ஒரு குருவையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன அடுத்தது பண்ணுவார், என்ன நினைப்பார்னே தெரியாது. இதெல்லாம் வந்து நான் ஒரு ஏறக்குறைய 10-12 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நான் வந்து கை தொழுறேன். இது கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, காசு பணம் உறவுகள் எல்லாவற்றையும் தாண்டி குருவர்கள் இருந்துருச்சுன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இது யார் வந்து ஒரு உண்மையான குருவோட நிறைய பேர் இருக்காங்க. உண்மையான குருவோட பயணித்து அவங்களால நம்ம பயனடைஞ்சு பலம் பெற்று பலன் பெற்று அதை மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அந்த அன்பு இருக்கு பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், எல்லாம் நான் பேசுகிற வார்த்தைகள், இப்போ நான் வாழ்கிறது, இந்த உயிர், இந்த உடம்பு எல்லாம் என் குரு போட்ட பிச்சை. அதனால் இன்னும் நான் இருக்கிற காலங்கள் வரைக்கும் என்னால் என்ன ஷேர் பண்ண முடியுமோ, ஏன்னா சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஷேர் பண்ணி முடியுமோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். அதிகாலை எந்திரிங்க, நம்மளோட குடும்பத்தினரை எழுப்புங்க. அதனால் ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங் இருக்குது, அதில் கலந்துக்கிட்டு என்ன சொல்லணும் அதை செய்யுங்க. அதே மாதிரி உடனே அப்படின்ற வார்த்தை பொய் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உடனேலாம் எதுவுமே நடக்குது. இப்போ நோய் வந்துருச்சுன்னா நோய் தீர்ப்பதற்கு மருந்து எடுத்துக்கணும், சரியா? அதுபோல் கடன் இருந்துச்சுன்னா கடனை தீர்ப்பதற்கு டைம் எடுத்துக்கணும். அது மாதிரி தான் எல்லாமே. இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேஜிக்னு ஒன்று கிடையாது. அதை புரிந்து இப்போ நான் சொல்கிற 3 விஷயங்களை அதிகாலை சுபிட்ச நேரத்தில் சொல்லி பழகுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பேஜில் கேளுங்க. நேராக நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடி முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு பண்ணுறது நல்லது. உடல் சூடு குறையும், மனம் தெளிவாக இருக்கும், டர்ட்டியாக இருக்க மாட்டோம், ஒரு கம்ஃபர்ட் சூழ்லேருந்து வந்திருப்போம். அதனால் குளித்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. நேராக உட்காந்தாச்சு, கண்ணை மூடியாச்சு. 3 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டுட்டு இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சொல்லலாம். செல்வத்தை உருவாக்க எனக்கு தேவையான அனைத்தும் இப்போது எனக்கு கிடைக்கின்றன. செல்வத்தை உருவாக்க எனக்கு தேவையான அனைத்தும் இப்போது எனக்கு கிடைக்கின்றன. செல்வத்தை உருவாக்க எனக்கு தேவையான அனைத்தும் இப்போது எனக்கு கிடைக்கின்றன. என்னை சுற்றி செல்வ வளங்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். என்னை சுற்றி செல்வ வளங்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். என்னை சுற்றி செல்வ வளங்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். நான் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய காந்தம் நான். நான் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் நான். நான் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தம் நான். இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதை நீங்கள் அதிகாலை சுபிட்ச நேரத்தில் 4 to 4:40 3 முறை சொல்லணும், உறக்க சொல்லணும். வாய்ப்பு இல்லைன்னா வெளியில் வந்துடுங்க, மொட்டை மாடியிலையோ வெளியிலையோ போய் சொல்லுங்கள், தப்பு இல்லை. 8 முறை எழுதணும். ஒரு நோட்டோ டைரியை எடுத்து வச்சு அதுக்குன்னு ஒன்று போட்டு ஒரே இடத்துல உட்காந்து எழுதணும். திரும்ப திரும்ப அது ஒரு இடத்துல உட்காந்து எழுதணும். ஒவ்வொரு சுய கட்டளைக்கும் வேறு வேறு கலரில் எழுதுறது கூட நல்லது. ரஃப் நோட் மாதிரி எழுதாமல் தெளிவாக பொறுமையாக நிதானித்து அனுபவித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்வாங்கி எழுதுங்க. எடுத்தோடனே எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. என்னோடய வாய்ஸை கேட்டவுடனே கண்ணை மூடி உட்காந்து ஹெட்செட் போட்டு கேளுங்க. என்னோட குருவோட எல்லா வார்த்தைகளையும் அப்படி தான் நான் கேட்குறேன். அவங்க சொல்கிறதான் நான் சொல்கிறேன். ஹெட்செட் போட்டு கேளுங்க. 1 முறை 2 முறை 3 முறை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிவிட்டு எழுதுங்க. டைம் எடுத்துங்க, தப்பு இல்லை. இந்த ஒரு 40 நிமிஷம் நீங்கள் பண்ணுறது உங்களுடைய அடுத்த 40 வருஷத்தை மாற்றும். இதை நாமளும் பண்ணணும், நம்ம குடும்பத்தினரும் பண்ணணும், நம்மளோட டீமுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சி ஆன் டாப்.